தன்னுடைய பக்தனை காப்பாற்ற சுயம்புவாய் தோன்றிய 7 அடி பஞ்சலோக நடராஜர் கதை தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். கும்பகோணம் காரைக்கால் சாலையில் எஸ்புதூர் எனும் ஊருக்கு அருகில் உள்ளது கோனேரி ராஜபுரம். இங்கு ஸ்ரீ நடராஜர் அழகர கோயில் கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி? 7 அடி உயரம், கைரேகைகள், தேமல், மச்சம் என மனிதருக்கே உரிய அங்கு அடையாளங்களுடன் திகழும் விக்கிரக திருமேனி. 4 திருக்கரங்களும் விரிசடையுமாக தரிசிக்கும் நம்மை வியக்க வைக்கிறார் கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜ பெருமான். சோழ தேசமெங்கும் பல ஆலயங்களில் கலையம்சத்துடன் கூடிய தெய்வ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து வந்தான் ஒரு தமிழ்நாட்டு மன்னன். மிகச்சிறந்த ஸ்தபதி ஒருவரிடம் உலகிலேயே மிகப்பெரிய நடன கோலத்தில் இருக்கும் நடராஜர் சிலையை 90 நாட்களுக்குள் கோனேரி ராஜபுரத்தில் உயிரோட்டத்துடன் வடிவமைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தான் அந்த மன்னன். நாட்கள் நகர்ந்தன. எவ்வளவு முயன்றும் சிலை முழுமையடையாமல் பணி இழுத்துக்கொண்டே போக செய்வதறியாமல் திகைத்தார் ஸ்தபதி. பணி தாமதமாவதை அறிந்த மன்னன் ஸ்தபதியை கடிந்து கொண்டான். 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நாளைக்குள் சிலை தயாராகவில்லை என உன் தலை துண்டிக்கப்படும் என்று எச்சரித்தான். சிற்பிக்கு கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது. தனது இறுதி முயற்சியாக சிலையை வடிக்கும் பணியில் ஈடுபட்டான். ஈசா, இது 6வது முறை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு குறை நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னை நான் உருவமாக செய்கிறேன் என்ற கர்வம் எனக்கில்லை. ஈசனே, எங்கேயாவது ஒரு கர்வத்தில் நான் இருந்தால் என்னை மன்னித்து விடு. இந்த உருவத்தில் வராமல் போகாதே. என்னுடைய வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும் இப்போது உன் கையில் தான் இருக்கிறது. உனக்கு விருப்பம் இருப்பின் இந்த முறை என் அச்சில் வந்து அமர்ந்து கொள். இல்லையேல் என்னை சாகவிடு என்று இறைவனை கை கூப்பி வணங்கிவிட்டு மனக்குழப்பத்துடனேயே வேலையில் ஈடுபட்டான். மழு உச்ச நிலையில் கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போது இருட்டில் யாரோ வருவது தெரிந்தது. வந்தவர்கள் ஒரு வயதான அந்தண தம்பதியினர். அப்பா, எங்களுக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கிறது. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடேன் என்று கேட்டார் அந்த பெரியவர். சிற்பிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்மிடம் போய் தண்ணீர் கேட்கிறாரே என்று. ஐயா, நானோ ஒரு ஸ்தபதி, கருமாரி இனத்தை சேர்ந்தவன். உங்களை பார்த்தால் அந்தணர்கள் போல் தெரிகிறீர்கள். பின்னால் அந்தணர்கள் வசிக்கும் தெரு இருக்கிறது. அங்கே போய் கேளுங்கள், தருவார்கள் என்றான். அப்பா, எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. அக்ரஹாரம் போய் சேர்வதற்குள் சுருண்டு விடுவோம். பரவாயில்லை, உன்னிடம் இருக்கும் தண்ணீரை கொடு என்றார் அந்த பெரியவர். ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த சிற்பி உலைக்களத்தில் வந்து தண்ணீர் கேட்டு நச்சரிக்கிறீர்களே. கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த உலோக குழம்பை தவிர வேறு எதுவும் இல்லை. வேண்டுமானால் இதை குடியுங்கள் என்றான் எரிச்சலுடன். இதை கேட்ட அந்த தம்பதி கொதித்துக் கொண்டிருந்த உலோக குழம்பை அப்படியே எடுத்து பருகினர். சிற்பியும் சுற்றியிருந்த அனைவரும் பதைத்துப போயினர். மறுகணம் அந்த தம்பதியினர் அங்கே 2 விக்கிரகங்களாக மாறினர். ஆமாம், ஸ்தபதி எதிர்பார்த்தது போன்றே அழகிய விக்கிரகங்களாக நடராஜ பெருமானும் மங்கள நாயகியுமாக காட்சி தந்தனர். வந்தது சிவன், பார்வதி என்பதை அறிந்து சிலிர்த்தான் ஸ்தபதி. கூடியிருந்த கூட்டம் விக்கிரகங்களின் அழகில் மயங்கி கண்களில் கண்ணீர் வழிய பக்தி பரவசத்துடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டது. விக்கிரகங்கள் தயார் என்பதை அறிந்த மன்னன் அவற்றை காண ஓடோடி வந்தான். குமிழ் சிரிப்பும் கோவை செவ்வாயும் அகன்ற கண்களும் தீர்க்கமான நாசியும் மச்சம் ரோமம் நகங்கள் என உயிரோட்டமாக அற்புதமான நடன கோலத்தில் நின்றிருந்த நடராஜரை கண்டு மன்னன் உடல் சிலிர்த்தான். கை தொழுது நின்றான். சிற்பியை கோபமாக பார்த்து, இவ்வளவு அரிய திறமை உன்னிடமிருந்தும் 4 ஆண்டுகள் காலதாமதம் செய்தது ஏன்? என்னிடமிருந்து பணம் பறிக்க நீ போட்ட நாடகமா என்று கோபமாக கேட்டான். இல்ல மன்னா, உண்மையில் அம்மை அப்பனை நான் வடிக்கவே என்று ஆரம்பித்து நடந்ததையெல்லாம் கூறி விக்கிரகங்கள் சுயம்புவாக தோன்றியதை ஸ்தபதி விவரிக்க, அதை நம்பாத மன்னன், 4 வருடங்கள் நீ போட்ட நாடகம் போதும், மேலும் மேலும் என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருக்காதே என்று அவனை நோக்கி வாளை நீட்டினார் மன்னர். அது தவறி நடராஜர் காலில் பட ஈசன் காலில் இருந்து ரத்தம் பீறிட்டது. மன்னருக்கு தான் செய்த மாபெரும் தவறு புரிந்தது. ஈசன் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கேட்டான். சிற்பியை அணைத்து கண்ணீர் விட்டான். கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜர் விக்கிரகம் உருவானது இப்படித்தான்.
தானே தோன்றியவர் என்பதால் தம்முடைய மேனியில் மனிதனுக்கு உள்ளது போன்றே ரேகைகள், மச்சங்களுடன் திகழ்கிறாராம். சிற்பக்கலைகளை கரைத்து குடித்தவர்களை கூட மதிமயக்க வைக்கிறார் இந்த கோனேரி நடராஜர். இவரை காணும் பாக்கியம் நம் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று வேண்டி விடை பெறுகிறேன்.